உங்க குழந்தைக்கு டயப்பர் அதிகமா யூஸ் பண்றீங்களா? டயப்பர் யூஸ் பண்ணலாமா வேணாமா? டயப்பரை எப்படி யூஸ் பண்றது? அண்ட் டயப்பர் ரிலேட்டடா டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். டயப்பர் அண்ட் கிளாத் நாப்பி இதோட டிஃபரன்ஸ் என்ன அண்ட் இதுல எது பெஸ்ட்? கிளாத் நாப்பீஸ் அண்ட் டயப்பர் இதுல எது பெஸ்ட்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிளாத் நாப்பீஸ பார்க்கும்போது பேபியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டலா இருக்கிறதுனால காட்டன் கிளாத் யூஸ் பண்றது பெஸ்ட். மேலும் இது காஸ்ட் ரொம்ப சீப் தான் அண்ட் இது எக்கோ ஃப்ரெண்ட்லி ரீயூஸும் பண்ணலாம். பட் இது பச்சிளம் குழந்தைங்களுக்கு 2 to 3 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும். அண்ட் 4 to 5 month ஆன பேபிஸ்க்கு 3 to 4 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும். டயப்பர்ல பார்க்கும்போது இதுல சூப்பர் அப்சார்பன் ஜெல் இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த பிள்ளைங்க யூரின் போனாங்கன்னா அந்த யூரினை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த ட்ரையா வச்சிருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த டயப்பர்ல 50% செல்லோஸ் அண்ட் 50% சிந்தட்டிக் பாலிமரால ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டயப்பர் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியும் கிடையாது, ரீயூஸும் பண்ண முடியாது. ஒரு பேபிக்கு பர் டே 8 to 10 டயப்பர்ஸ் தேவைப்படுது. இப்ப நீங்க எக்கனாமிக்கலி ஓகே டயப்பர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க தாராளமா டயப்பர் யூஸ் பண்ணலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டயப்பர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணா டயப்பர் ரஷ் வருமா? டயப்பர்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரே டயப்பர் நீங்க ப்ரொலாங்டா யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, இப்போ 2 to 3 hours தான் யூஸ் பண்ணணும்னா அதை தாண்டி ஒரு 6 hours 7 hours நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அதனால டயப்பர் ரஷ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்ப பிள்ளைங்க மோஷன் போயிருக்காங்கன்னா டயப்பர்ல இருக்க அந்த மோஷன்ல ஃபீக்கல் யூரேஸ் ஒரு என்சைம் பேபிஸோட ஸ்கின்னோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அதனால பிள்ளைங்களுக்கு டயப்பர் டெர்மடைட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ பிள்ளைங்க மோஷன் போனாங்கன்னா உடனே அந்த டயப்பரை சேஞ்ச் பண்ணிருங்க. யூரின் மட்டும் தான் போனாங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 to 3 hours நீங்க டயப்பர் சேஞ்ச் பண்றது நல்லது. டயப்பர் எப்படி யூஸ் பண்றது அண்ட் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் மேம்? ப்ரிகாஷன்ஸ் பார்க்கும்போது நீங்க இப்போ டயப்பர் சேஞ்ச் பண்றீங்கன்னா மைல்டு வார்ம் வாட்டர்ல ஒரு காட்டன் கிளாத்ல நீங்க டிப் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்த மைல்டா கிளீன் பண்ணி விடுங்க. அப்புறம் அதுல கோகனட் ஆயில் அப்ளை பண்றது நல்லது. ஒரு 15 minutes நீங்க அந்த இடத்த ஃப்ரீயா விட்டுருங்க. ஒரு டயப்பர் சேஞ்ச் பண்ணி அடுத்த டயப்பர் போடுறதுக்கு முன்னாடி நீங்க வார்ம் வாட்டர்ல அந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 15 minutes அது அந்த இடத்த ஃப்ரீயா விட்டதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப அடுத்த டயப்பர் போடுறது நல்லது. இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிள்ளைங்களுக்கு டயப்பர் ரேஷ், டயப்பர் டெர்மடைட்டிஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. டயப்பர்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனால ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல ஹீட் எக்ஸ்போஸ் ஆகி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கு சயின்டிபிக்கா எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஏன்னா பெண் குழந்தைகளா இருந்ததுன்னா அவங்களுடைய எஃகு மெச்சூர் ஆகுறதுக்கும் இந்த ஆண் குழந்தைங்களுக்கு ஸ்பெர்ம் மெச்சூர் ஆகுறதுக்கும் ஒரு 15 to 16 years ஆகும். சோ டயப்பர் யூஸ் பண்றதுனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும்னு சொல்றது ஒரு மித்து தான். இதுக்கு இந்த சயின்டிபிக் ப்ரூஃபும் கிடையாது. டயப்பர்ஸ்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? டயப்பர் யூஸ் பண்றதுனால கேன்சர் வரும்னு சொல்றதுக்கும் எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது. ஏன்னா டயப்பர்ல இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் மெடிக்கலி கிரேடட், மெடிக்கலி சர்டிஃபைட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். ஸோ அதுல இருக்க கெமிக்கல்ஸ் அண்ட் அதோட ஜெல் நம்ம பிள்ளைங்க போற யூரினை அப்சர்வ் பண்ணி அதை ட்ரையா வச்சிருக்குமே தவிர அந்த கெமிக்கல்ஸ் பிளட்ல கூட மிக்ஸ் ஆகி அதனால கேன்சர் வரும்னு சொல்றதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பிள்ளைங்களுக்கு டயப்பர்ஸ் யூஸ் பண்ற பேரண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.